லிங்க வடிவத்தின் உச்சியிலிருந்து தாளம்பூ வருவதை பிரம்மதேவர் கண்டார். பிரம்மதேவர் தாளம்பூவின் அருகில் சென்று லிங்கத்தின் உச்சியை அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என கேள்வி கேட்டார். அதற்கு தாளம்பூ இன்னும் பல கோடி யுகங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறியது. இதை கேட்ட பிரம்மதேவர் இனியும் பல கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டுமா என்று யோசித்தார். சிறிது நேர சிந்தனைக்கு பின் தாளம்பூவிடம் ஒரு உபயம் வேண்டும் என பிரம்மதேவர் வேண்டினார். பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்று வேண்டிய உதவியை அளிப்பதாக தாளம்பூ வாக்குறுதி கொடுத்தது. பிரம்மதேவரும் தாளம்பூவும் பயணம் ஆரம்பித்த இடத்திற்கு செல்ல பயணம் மேற்கொண்டனர். இவர்கள் இருவரும் சர்வமும் உணர்ந்த பரம்பொருள் இவை அனைத்தையும் கண்டு கொண்டுள்ளார் என்பதை மறந்தனர். இறுதியாக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் இடத்தை அடைந்த பிரம்மதேவர் தான் லிங்க முடிவை கண்டதாகவும் அதற்கு இந்த தாளம்பூவே சாட்சி என கூறினார். தாளம்பூவும் பிரம்மாவிடம் கொடுத்த வாக்குறுதிக்கு இணங்கி ஆமாம் பிரம்மதேவர் லிங்கத்தின் முடியை கண்டதாக பொய் சாட்சி கூறியது. தாளம்பூ உரைப்பது பொய் என அசிரியை சினத்துடன் உரைத்தது. லிங்கத்திலிருந்து வந்த அசிரியை கேட்ட பிரம்மதேவர் அதிர்ந்து போனார். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் என்ன நிகழ்ந்தது என அறியாமல் நின்றார். பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதிலிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தது. ஆனால் சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது. மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூர்ணமாக சிவபெருமான் காட்சியளித்த சிவபெருமான் பிரம்மாவை நோக்கி நீர் செய்தது தவறு என உரைத்தார். செய்த தவறுக்காக நீர் படைக்கும் திருஷ்டியில் உனக்கு கோவில் இல்லாமல் போகவும் பொய் சாட்சி சொன்ன தாளம்பூ பூஜைக்கு பயன்படாமல் போகட்டும் என சபித்து விட்டார். தான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவர் சிவனிடம் மன்னிக்கும்படி வேண்டி அருளினார். சினம் கொண்ட சிவபெருமான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவரை மன்னித்து அருளினார். பின் இருவரும் சிவனை வணங்கி நின்றனர். அப்பொழுது சிவபெருமான் அண்ட சராசரங்களும் என்னுள் ஐக்கியமாகும். சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார். மேலும் திருமால் சிவபெருமானிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்தருள வேண்டும் என வணங்கி நின்றார். சிவபெருமானும் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார். சிவபெருமான் அருளிய உபதேசங்களில் இருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகள் யாவையும் உணர்ந்தார். பின் திருமால் தான் கற்ற உபதேசத்தை பிரம்மதேவருக்கு சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார். திருமால் உபதேசிக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார். பிரம்மதேவர் சிவபெருமானிடம் திருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சம் அடையும் வழியையும் போதிக்குமாறு வேண்டினார். சிவபெருமானும் அவரின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாவித்தார். செய்யும் முடியும் என்று முடிவற்றதாக உள்ள லிங்க வடிவத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எது உண்மையான அன்பு மற்றும் எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து பிறவிகளின் உன்னத நிலையான பிறவா நிலையை அடைவார்கள் என்று ஞான வழியை போதித்தார். படைப்பு கடவுளான பிரம்மா உயிர்களை படைக்கத் தொடங்கினார். அந்த உயிர்கள் உயிர் வாழ தேவையான உயிர் வாயுவை அளிக்குமாறு திருமாலிடம் பிரம்மா வேண்டினார். பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் உயிர் வாயுவை அளித்தார். உயிர்கள் வாழ்வதற்கான இடத்தையும் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அண்டம் மற்றும் நிலப்பரப்புகளையும் படைத்தார். திருமால் படைத்த நிலப்பரப்பில் திருமால் அருளால் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தன. பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கினார். படைப்பு தொழிலில் அவருக்கு உதவும் வகையில் பிள்ளைகள் உண்டாக்கினார். ஆனால் அவர்களால் எந்தவித பயனும் இல்லாததால் மனம் சோர்ந்தார். அவ்வேளையில் சிவபெருமான் அங்கு தோன்றி அவரின் சோகத்திற்கான காரணத்தை அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்வதாகவும் கூறி மறைந்தார்.